எல்லாரும் வந்தாச்சுல்ல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நலுங்க ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சிடலாம். எப்படி ஆரம்பிப்பீங்க? ஊர் பஞ்சாயத்து, ஊர் பெரியவங்க இல்லாம நலங்க எப்படி ஆரம்பிப்பீங்க? எல்லாம் நல்லா போகுதுன்னு நினைச்சேன். வந்துட்டான் வெள்ளங்காதவன். வம்பு பண்றதுக்குனே வந்திருக்கான். யாரா அவன்? இந்த மாடி இருக்கிற இடத்துல வந்து சீனா போடுறான். பாசே, அவர் தான் இந்த ஊரோட பிரசிடென்ட் பாசே. பிரசிடென்டா? ஆமா, அவர் போட்டோவை பேனர்ல போட்டோம்ல, அத கண்டிப்பா பாத்திருப்பாரு. இவன் நடையே சரியில்லடா. இவன் கண்ணுல மட்டும் நம்ம சிக்கணும்னு வச்சுக்கவேன், சின்ன பின்னமா ஆக்கிடுவான்டா. சம்பவம் பண்ண வந்த இடத்துல நம்மள இவன் சம்பவம் பண்ணிடுவான்டா. அப்படியே ரிவர்ஸ்ல போ. என்ன அழகப்பன் மாமா, ஊர் சீர்வரிசையை ஏத்துக்காம எப்படி நலங்க ஆரம்பிப்பீங்க? சொல்லு. அழகப்பா, காலங்காலமா ஊர் சீர்வரிசையை ஏத்துக்கிட்டு தானே எல்லாம் நல்லது கெட்டது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீ மட்டும் எல்லாத்துல இருந்து விலகி போனா எப்படிப்பா? அது ஊரை அவமதிக்கிறதாவாதா? சீர்வரிசையை ஏத்துக்கப்பா. யாரையும் நாங்க அவமதிக்கணும்னு நினைக்கல. ஊர் சீர் தான் நேத்தே கொடுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன புதுசா இன்னொரு சீரு? ஆமா, அது ஊர் சீர் இல்ல, பஞ்சாயத்து சீரு. இதுதான் ஊர் சீரு. இத வாங்கிக்கிட்டு தான் நியாயமா நலங்க ஆரம்பிக்கணும். எப்ப வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையோட வரானே.